வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, வயலும் வயல் சார்ந்த இடமான மூளாய் மண்ணின் அரும்பெரும் பொக்கிஷங்களில் ஒன்றான மூளாய் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வைத்தான் கண்டுகளிக்க உள்ளோம். இந்நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக விருந்தினர்களை அழைத்து வந்து மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள், பாடசாலை அதிபர், மாணவ முதல்வர், பழைய மாணவர், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் ஆகியோரால் மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. அடுத்து இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி இறைவணக்கம் இடம்பெற்றது. தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்களினால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. பின்பு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அடுத்து பாடசாலை அதிபரினால் பாடசாலை கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. பின்பு பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியரினால் ஒலிம்பிக் கொடிகளும், இல்ல பொறுப்பாசிரியர்களினால் இல்ல கொடிகளும் ஏற்றி வைக்கப்பட்டது. அடுத்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் வைபவம். பாடசாலை மாணவ முதல்வர்களினால் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்கள் விளையாட்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். முதலாமிடம் சேர்ப்பது மகிழ்வோன் திருநாள் போட்டி 2025 செல்வன் ஈனா நிசான் கம்பரில்லம் 10 பிரிவின் முயற்பாய்ச்சல் 2ஆம் இடம். ஆண்டு செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வில் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என அதிகமானோர் கலந்து கொண்டதை காணக்கூடியதாகும். விளையாட்டு நிகழ்வுகள் ஒருபுறம் நடைபெற, சான்றிதழ் வழங்கல் வைபவமும் மறுபுறம் நடைபெற்றது. செல்வன் காவண்ணா புதுசன் வள்ளுவர் இல்லம் 8 வயது பிரிவின் கீழ் குதிரை பாய்ச்சல் 2ஆம் இடம். மாணவர்கள் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்துக் கொண்டுள்ளனர்.
விழாவில் அயல் பாடசாலை ஆசிரியர்கள், உத்தியோகத்தர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரும் கலந்து ராஜா உதவி பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சான்றிதழ் வழங்கல் நிகழ்வு. இசைவும் அசைவும் நிகழ்வில் மாணவர்களால் இலக்கங்கள் செய்து காட்டப்பட்டன. பழைய மாணவர்களுக்கான ஓட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக செல்வி சாரதா முருகையா அவர்களும், சிறப்பு விருந்தினராக நிஜந்தா புஷ்பலிங்கம் அவர்களும், கௌரவ விருந்தினராக மகாலட்சுமி ரவிச்சந்திரன் அவர்களும் கலந்து கொண்டனர். பெற்றோர்களுக்கான நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பெற்றோர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து சிறப்பித்தனர். உத்தியோகஸ்தர் நிகழ்வு. இதில் இவ்விளையாட்டு விழாவின் ஆரம்பிப்பாளர்கள், தொடக்குனர்கள், நடுவர்கள் என கடமையாற்றிய அனைத்து உத்தியோகத்தர்களும் கலந்து சிறப்பித்தனர். அடுத்து பிரதம
சிறப்பு மற்றும் கௌரவ விருந்தினர்களின் உரை இடம்பெற்றது. அதிபர் உரையில் பாடசாலை மாணவர்களுக்கான திறந்தவெளி அரங்கம் ஒன்றும் மேலத்தைய பேண்ட் வாத்திய கருவிகளும் தேவைப்படுவதாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கான நிதி பங்களிப்பினை பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோரிடமிருந்து எதிர்பார்ப்பதாக அதிபர் தெரிவித்தார். இவ்விழாவின் இறுதி நிகழ்வாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில் வழங்கல் வைபவம் இடம்பெற்றது. இப்பரிசில்களை பிரதம, சிறப்பு மற்றும் கௌரவ விருந்தினர்கள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த காணொளி இதோட முடிவடையுது. இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெஃப்னா அரசி. நன்றி.